என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்? ஏன் காலையிலிருந்து பாரு கெமியை பற்றி எல்லாத்திட்டையும் பற்றி வச்சுட்டு இருக்காங்க? பார்ப்போமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மேட்டர் புரியும். கெமி போன விளையாட்டில், அதாவது நேற்று நடந்ததில்லை, முந்தானேத்து நடந்த விளையாட்டில் 3ஆவதாக இறங்க வேண்டிய ஆள். இந்த சுண்டி விடுறது, போல்ட் அடுக்கிறது, இந்த விளையாட்டில் பிபி டீம்ல இருந்து 3 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஒன்று துஷார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெமி, இன்னொன்று பார்வதி. முதல் ரவுண்டை துஷார் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2வது ரவுண்டு பார்வதியால் முடிக்கவே முடியல. 3ஆவதாக கெமி இருந்தாங்க. இவங்க உள்ள வந்துட்டு யாரு கூடயும் பேசலை, யாரு கூட இது பண்ணலை, ஒரு சாரி கேட்கல, எதுவும் பண்ணலை. பட் ஆனால் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. பட் இது ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு யார் அதை சொன்னாங்க வச்சாங்கலாம் எனக்கு தெரியாது. பட் பாரு சொல்கிறது தான் நமக்கு தெரியுது. யாரோ ஒரு ஆள் கெமி போயிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, கெமி போயிருந்தா பெட்டராக ஆயிருந்திருக்குமா? கெமி பாருவோட பெட்டராக விளையாடுவாங்களா? என்னுடைய தனிப்பட்ட முறையில், இப்போ ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம தெரியல, என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஆடி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஃபிட்னஸாக இருக்கட்டும், இல்லை எதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அது வந்து ஃபுல் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டது இல்லை. பட் கேம் அப்படின்னு வரும்போது கெமி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. உங்களுக்கு தோணுதுன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. இது பாருவுக்கும் தெரியும். ஓகே, ஸோ இது ஒரு கண்டென்ட்டாக மாறுது. கெமி போயிருந்தா என்ன கிழிச்சிருவா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நேத்து ஒரு டாஸ்க் நடக்கும்போது கெமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. நேத்து ஒரு டாஸ்க்ல, அந்த தொப்பி டாஸ்க்ல கெமி தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை போடுறாங்க. பிசிக்கல் டாஸ்க் அப்படின்றதுனாலையும் கெமிக்கு அது ஒரு பாசிட்டிவா அமையுது. கெமி வந்து ஒரு தொப்பியை ஜெயிச்சு காட்டிடுறாங்க. கெமி ஜெயிச்சு காட்டும்போது இங்க இருக்க ஆட்கள் எல்லாம் ஹாப்பியா இருந்தாலும் பாரு மட்டும் ஹாப்பி ஆகல. காரணம் என்ன அப்படின்னா, பாருவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஈகோ. எந்த அளவுக்கு ஈகோ இருக்கு அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கவன் ஜெயிக்கிறத ஜீர்ணிச்சுக்க முடியாத ஈகோ இருக்குல்ல, அதை வாழ்க்கையில யாராலையும் ஏத்துக்கவே முடியாது ஒரு ஆடியன்ஸால. அந்த ஈகோ பாருக்குள்ள இருக்கு. 3ஆவதா கெமி இருந்த ஆள் முதல் மேட்ச்ல 2ஆவதா போயிருந்தா ஜெயிச்சிருப்பா அப்படின்னு மற்றவங்களுடைய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை உறுதிப்படுத்துற விதமாக நேத்து கெமி கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து கெமி ஜெயிச்சுட்டாங்க. இது பாருக்கு ஒரு குத்தலை ஏற்படுத்துது. இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து கெமியோட பேர் வந்துருச்சு அப்படின்னா, பிசிக்கல் டாஸ்கா இருந்துச்சுன்னா கெமி கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தெரியும். கெமிக்கும் பாருவுக்கும் ஏகப்பட்ட இடங்கள்ல ஈகோ இருக்கு. கெமி மேல தேவையில்லாத விஷயங்களை வந்து முதல் வாரத்துல இருந்தே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரு தெரியும். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அந்த பேகேஜை மனசுக்குள்ளேயும் மண்டைக்குள்ளேயும் ஏத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா பாரு இருக்கிறதுனால கெமியை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. வீட்டுக்குள்ள இருக்க யாரடா பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, சொம்படிக்கிற 4 பேரை பிடிக்கும். இந்த 4 பேர் அவங்களுக்கு சொம்படிக்கலன்னா பிடிக்காது. ஸோ கெமி பெர்ஃபார்மர்ஸ்ல வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக, அவங்களுக்கு ஓட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பெரிய கண்டென்ட் ஒன்று பிளான் பண்றாங்க. திவாகர்ட்ட உட்காந்து கேமரா முன்னாடி விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கெமிக்கு அவங்க ஓட்டு போட போறதில்ல, மற்றவங்க போட்டாலும் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்காக. கெமி வந்து இப்படி பண்றா அப்படி பண்றா. அவ வந்து பாத்தீங்கன்னா உள்ள வியானாக்கும் கெமிக்கு ஒரு காலில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்ன அப்படின்னா, வியானா இருந்துகிட்டு கெமியை வந்து வேலை வாங்குறாங்கன்னு கெமி ஃபீல் பண்றாங்க. என்னன்னா, இவங்க அங்க நின்று சொல்றத உள்ள வந்து நின்று செய்யலாமே, நான் தான் அதிகமான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த கிச்சன் டீமை செலக்ட் பண்ணது கேப்டன் தன்னிச்சையா செயல்படணும் அப்படிங்கிறது அவருடைய முடிவு. கெமி வேணும்னே கிச்சன் டீம்ல 3 வாரமா ஹெல்ப்பரா இருக்காங்கன்றது பாருவுடைய குற்றச்சாட்டு. அது எந்த விதத்திலும் ஏத்துக்க முடியாது. கேப்டன் செலக்ட் பண்றது இப்படி ஹெல்ப்பரா இருந்து சென்டர் ஆஃப் த இதை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. அதாவது கிச்சன் வந்து சென்டர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலேயே பாரு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. நல்லா யோசிங்க. உப்மா சாப்பிட்டுட்டு இருக்க வேலையில நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா இருந்தேன் அப்படின்னா நானும் இதோடைய ஹெல்ப்பரா மாறணும், நானும் கிச்சன் டீமோட ஹெல்ப்பரா மாறணும். ஏன்னா பாரு ஃபீல் பண்றது என்னன்னா, கேமராவுடைய ஃபோக்கஸ் வந்து கெமி மேல விழுகுதுன்றது பாருக்கு தெரியுது. ஏன்னா கெமி காலையில் ஒரு கான்வர்சேஷன் வியானாக்கு அவங்களுக்கும் போகும்போது கெமி வந்து பாயிண்ட் எடுத்து பேசும்போது வந்து இங்கேயே ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்குன்றது இவங்களுக்கு தெரியுது. ஸோ கேமரா பைத்தியம், கண்டென்ட் பைத்தியமான பாரு என்ன முடிவு பண்றாங்க, உடனே சொல்றாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து இவரா வரணும், ஹெல்ப்பரா வரணும், அவங்க வேலை செய்யணும், கத்துக்கணும்ன்றதெல்லாம் ஆசை கிடையாது அவங்களுக்கு. நீ என்ன அங்க இருக்கிறது, அப்ப என்னாலே அங்க இருக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ. சரி, முடிஞ்சு வெளியே வந்து திவாகர்ட்ட உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. இதே விஷயத்த சொல்லி மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இவங்க திங்க் பண்றது வேற ஒன்றும் இல்லை, எப்படி இவளை வந்து இன்னைக்கு பெர்ஃபார்மருக்கு ஓட்டு விட விடாம தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் கெமிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு. அடுத்தது திவாகர் முடிஞ்சு நேராக துஷார்ட்ட வராங்க. துஷார்ட்ட உட்காந்து சேம் விஷயத்த பேசுறாங்க. துஷார்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி இருக்கு, நான் அந்த விளையாண்டு வரும்போது என்னை வந்து புறமா பேசினாங்க, எனக்கு வந்து கெமி போயிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு சொன்னாங்க, அது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, அதனால தான் நான் சாரி கேட்கல. இதெல்லாம் இல்லை, பிளேட்டை நேராக திருப்பி போடுறாங்க அவங்க.
அவங்க வாயால வர்ணஜாலம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் சேதுபதியும் குறிப்பிட்டிருக்காரு. துஷார்ட்ட உட்காந்து பேசுறாங்க. துஷார் ரொம்ப தெளிவான ஆள். துஷார் ரொம்ப தெளிவான ஆள். துஷார் சொல்றான், இது நீங்க அவங்ககிட்ட டைரக்டா கேட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். நான் டைரக்டாவும் சொல்லிட்டேனே, கெமிட்ட டைரக்டாவும் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ டைரக்டா பேசிட்டேன்னா எதுக்கு ஏன்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க? அதான மேட்ரே. இந்த ஓட்டுகள் அங்க போயிடக்கூடாது, அவங்க வந்து பெர்ஃபார்மரா மாறிடக்கூடாது அப்படின்றக்காக இவங்க பண்ணக்கூடிய வேலைகள். எவ்வளவு அழகா கேம் விளையாடுறாங்க பாத்தீங்களா? ஸோ இந்த கேம் வந்து அதான் சொல்றேன்ல, அவங்க நெகட்டிவ் ஷேட்ல இருக்காங்க அப்படின்றதுனால பாருடைய எஃபர்ட்டுகள் எல்லாமே வீணாகுது. இவ்வளவு மண்டைய, இவ்வளவு விஷயங்களை பாசிட்டிவ் சைடுக்கு பயன்படுத்தினாங்கன்னு வைங்களேன், பயங்கரமா இருக்கும். பாரு எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க, எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ துஷார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. துஷார் அந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே பார்த்துக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது பெல் அடிக்குது. இவங்களுக்கு இன்னைக்கு வர வேண்டிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துடுது. சோறு வந்ததுக்கப்புறம் என்ன, கெமி ஆனா யார் ஆனா அப்படின்னு பாரு வந்துருச்சு, ஓடி வந்துடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பிஸ்கட்ஸ் எப்படி இருக்கு, பால் எப்படி இருக்கு, ஒரு பிஸ்கட்ல எத்தனை வரும், மொத்தமாக எத்தனை வரும், அதுக்குள்ள போயிடுச்சு. இப்போ திருப்பியும் இந்த டிஸ்கஷன் போனதுக்கப்புறம் யார் யாரை உட்காந்து கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. பாருவோட ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. என்ன நடக்கும் எண்ட் ஆஃப் த டே, பாருடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உள்ள இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். பாரு வந்து ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி 1000 விஷயங்கள் இருக்கு. செல்ஃபிஷா தான் யோசிப்பாங்கன்றது உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க யார்கிட்ட என்ன சொல்றாங்களோ அதுக்கு எதிராக தான் நடக்கும். அதனாலே குரூப்பிசம் இன்னைக்கு வந்து இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் திவாகருக்கும் சபரிக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வருது. அதுலேயே வந்து இந்த குரூப்பிசம் அப்படின்ற ஒரு மேட்டர் எடுத்து வந்து போடுறாங்க. என்ன கான்வர்சேஷன்னா, திவாகர் வந்து சபரி வந்து பெரிய கோடீஸ்வரர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. எவ்வளவு கார் வச்சிருக்கா தெரியுமா, 30 லட்ச ரூபா கார் வச்சிருக்கான்னு சொல்லும்போது பார்வதி அதை எடுத்துக்கிறாங்க. அப்படியாடா 30 லட்ச ரூபா காரா அப்படின்னு அந்த இடத்துல முடிச்சு 2-3 தடவை சொல்லிட்டாரு போல் இருக்கு. வெளியே உட்காந்து பாருவும் திவாகரும் பேசிட்டு இருக்க டைம்ல சபரி வந்து சொல்றாரு, நீ பேசுறது எனக்கு பிடிக்கல, நீ சொல்ற விஷயங்கள் வந்து வெளியே எப்படி போகுன்ற எனக்கு தெரியாது, நான் அப்படிப்பட்ட இது இல்ல. சபரிக்கு என்ன கன்சர்ன் அப்படின்னா, கோடீஸ்வரன்ற தாட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா மக்களோட எங்க கனெக்ட் ஆகாம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதை திவாகர்ட்ட சொல்றாரு. திவாகர் என்ன சொல்றாரு, ஃபன்னுக்கு சொல்றதானப்பா, ஃபன்னுக்கு சொல்லுமே. இவர் சொல்றாரு, ஓ நீ மாட்டு டாக்டரா, மாட்டுக்கு வைத்தியம் பாப்பியா அப்படின்னு கேட்டா உனக்கு எப்படி இருக்கும், அது ஃபன்னா இருக்குமா அப்படின்போது திவாகருக்கு அந்த இடத்துல ஆன்சர் இல்லை. ஸோ இது மாதிரி வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி மண்டை கழுவ முடியும் அப்படின்னு கேட்டால் திவாகரை கன்வின்ஸ் பண்ணி மண்டை கழுவ முடியும். டு a large extent நான் சொல்றேன், கமருதீன் அதை பண்ண முடியும். கானா வினோத் இப்போ தெளிவாயிட்டாரு. கமருதீன் இன்னைக்கு காலையில இருந்து தெளிவாயிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இவங்களுடைய பிளான் நிறைவேறுமா? கெமிக்கு இந்த வாரம் வந்து நான் பெர்ஃபார்மர் பெர்ஃபார்மர், குட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இன்னைக்கான டாஸ்க்ல கெமி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. இன்னைக்கும் கெமி ஸ்கோர் பண்ணாங்கன்னா இந்த வாரத்தோட கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. பாரு ஃபேண்டாஸ்டிக்.